நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போக போக பாதையே முடிய மாட்டேங்குது, போகாம இருந்தா பாதைக்கு எண்டும் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தாங்க எங்க போயின்னு இருக்கு. அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் கார்த்தி இருக்காருல்ல, அவர் எப்படியாவது ஒரு வழியா தான் அண்ணனை கூட்டின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராசா. நாங்க இருக்கிற வரையும் அண்ணன் இல்ல, உங்க அண்ணி இல்ல, யாருமே கூட்டின்னு வர முடியாது. ஏன்னா எங்களுக்கு கௌதம் வந்தா ஓகே, ஆனா இந்த இவனுக்கு இருக்கல இலக்கிய அவன் வரக்கூடாது, அவன் வந்தா எனக்கு பிடிக்காது, அவன் வர்றதெல்லாம் எனக்கு ஆட்சேபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லாம சொல்றாங்க நம்ம பைரவி. அடடே என்ன இது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பத்துல நாமளும் குழம்பி போயிட்டு உட்கார வேண்டியதா இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம காத்து இருக்கால, அவர் வந்து இல்ல நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பைரவி வந்து நீ என் பேச்சை கேட்க மாட்டியா, நான் சொல்றது ஒன்று புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ஜானகி இருந்து என்ன பைரவி என்ன நடக்குதுங்க, நீயே கௌதம கூட்டினது நான் சந்தோஷப்பட்டேன், ஆனா திடீர்னு ஏன் பேக் வாங்குற, ஒருவேளை இலக்கியா வர்றதுனால உனக்கு பிடிக்கலையோ அதனால தான் இந்த மாதிரி பண்றியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சே அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து ஆமா அப்படிதான், எனக்கு கௌதம் வரணும், எனக்கு உயிர் கௌதம் வந்தா எனக்கு ஓகே, அந்த இலக்கியாவில் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்தது, திரும்ப அந்த இலக்கிய அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுதான் என்னோட டார்கெட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படின்னா கௌதம் இப்ப இல்ல எப்பவுமே வர மாட்டான், எந்த ஜென்மத்திலையும் இலக்கியா இருக்கிற வரையும் கௌதம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் தான் வருவா. நானே இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கியா இல்லாம எப்படி, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது கரெக்டா நம்ம கார்த்தி இருக்கால, அவர் வந்து நீங்க நடா பேசுறது நடா பேசுறது நான் பண்றதடா ரைட்டு அப்படின்னு இல்லாம இவங்க சொல்றா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல போலாம் 2 நாள் தள்ளி வச்சிடறாங்க. சரி இதுக்குள்ள நம்ம கௌதமை எப்படியா மனசு மாத்திடலாம்னு சொல்லிட்டு இலக்கியா அப்படி இப்படி பேசி அப்படி இப்படி மாய மந்திரம் போட்டு அப்படியே சமயம் ஒரு பக்கம் சரி ஓகேன்ற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆக்கி வைக்கிறாங்க. நம்ம கௌதமும் சரி ஓகே போலாம் சார் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காரு. ஆனா திடீர்னு இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு என்ன கௌதம் மாமா வீட்டுக்கு வரலான்னு ரெடி ஆயிட்டீங்க போல, வெக்கமானம் சூடு சோரனு இதெல்லாம் இருந்தா திரும்ப நீங்க இந்த வீட்டுக்கு வருவீங்களா? எதுக்கு வரீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க வந்து அந்த வீட்டுக்கும் தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு இந்த வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா கோபமா பேசுறான் நம்ம அஞ்சலி. அதை கேட்டதும் நம்ம தலைவன் இருந்து சிறுபால் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த இலக்கியாவுக்கு அப்பவே சொன்னேன், ஆனா அவதான் கேட்காம சரியான வாயாடி நம்மள ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணி இப்ப நடனா இந்த போயும் இவெல்லாம் நம்மள வந்து கேள்வி கேட்கற அளவு வச்சுனாலே இதுதான் எனக்கு இருக்கிறதுலே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதா எங்களை, நாங்கெல்லாம் வேற மாதிரிடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம அஞ்சலி பண்றதெல்லாம் இருக்கு. கார்த்தி திருப்பியும் போறாரு. திருப்பி ஏண்டா உனக்கும் பொனாட்டியும் வேற வேலையே இல்லையடா, அப்ப நடானா அவளே வந்து சொத்தெல்லாம் வேணாம் எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினா, நேத்து வந்து நடா திருப்பி வீட்டுக்கு வரீங்களா அசிங்கமா இல்ல வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப நடாடா நீ வர என்ன உனக்கும் பொன்னாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா, பேசி வச்சுன்னு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லண்ணே என்ன மன்னிச்சிருண்ணே, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, அந்த அஞ்சலிக்கு ஒண்ணு இல்லன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீ அவளை எதுவும் கேட்காத, அவ கேட்டதுல என்னடா தப்பு, அவ கேட்டதுல என்ன தப்பு, நான் ஒரு அனாதை பையன், எனக்கு அந்த சொத்துக்கு என்ன உரிமை இருக்கு, நான் எப்படி வந்து உரிமை கொண்டாடலாம் சொல்லு பாக்கலாம், அவ கேட்டது 100% ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.